ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தாங்லி இந்த வாங்கியும் எப்படிப்பட்ட ஆளு எப்பேற்பட்ட குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷீஷி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. அவன் சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊருக்கே உலகத்துக்கே அவன் ராஜா, அவன் யாருக்கும் தலை குனிய வேண்டியது இல்ல அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப சீயும் உள்ள வரான். சரி ஓகே, நம்ம அவன் ஹெல்ப் பண்ணுவான் நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அவன் ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ண போறான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க தங்லி சொல்லிட்டு இருக்கான். நமக்கு இப்ப இந்த ஃபெங்கு ஷாப் இருக்குல்ல, அதான் அந்த கோஸ்டோட ஷாப். அவங்க கிட்ட எத்தனை பேர் வந்தாங்க வேலை பாக்குறதுக்காக? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 40-50 பேர் இருந்தாங்களா? ஆனா அவங்க யாருமே வந்துட்டு வாலண்டியரா வேலை பார்க்க வந்தவங்க கிடையாது. கோஸ்ட் பில்லு சாப்பிட்டுட்டு அதனால வேற வழியே இல்லாம இவங்க கிட்ட அடிமையா இருக்கிறவங்க. கோஸ்ட் பில்லு எவ்வளவு விக்குது அப்பனா பார்த்தா அந்த கோஸ்ட் டீமோட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சுக்கோ. சும்மா 40-50 பேருங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால நம்மளால தனியா அந்த நல்ல கூட்டணி மட்டும் சண்டை போட முடியாது. இவர் பெரிய கூட்டம் வருதுங்கிறதால இவங்க கூட சரியா சேர்ந்துதான் செயல்படணும். ஆனா நான் திரும்பி அந்த இடத்துக்கு நல்ல கூட்டணிக்கு போகும்போது கிரிமினலா போக கூடாது, கெஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கை அங்கிருந்து வெளியே போயிடுறான். கொஞ்ச தூரம் வெளியே போகும்போதே ஷென்னை பார்த்து நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்னு கேட்க ஷென்னு முன்னாடி வந்து நிக்கிறான். நீங்க எதுக்காக ஷீஷிய அங்க வரும்போது அங்கே விட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க ஆரம்பிக்க அவளுக்கு சண்டை தெரியாது, இங்க வந்து அவளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு நம்ம தங்கலி சொல்றான். அப்ப அந்த பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, யார் மேலயும் கவலை இல்லாத மாதிரி அக்கறை இல்லாத மாதிரி நீங்க சீனை போட்டாலும் ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள எல்லார் மேலயும் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறை இருக்கு. நீங்க உண்மையாவே லூயனை கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க தங்கலி பாத்துட்டு இருக்கான். ஓ, இதை கேட்கறதுக்காக தான் சுத்தி வளைச்சு வரியா? நான் ஒருவேளை லூயனை கொல்லாம விட்டாலும் அவன் என்ன கொல்லாம விடுவானா? அதை யோசிச்சு பாரு. நான் என்ன யோசிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, உன்கிட்ட என்ன வாக்கு கொடுத்துருக்கேங்கிறத யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு அந்த பச்சை முத்தை எடுத்து மறுபடியும் ஷென்னு கிட்ட கொடுத்துட்டு தங்கலி அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஷீஷி கிட்ட சீயும் வேகமா ஓடி வந்துட்டு இப்ப தங்கலி என்ன சொல்லிட்டு போனான், தந்திரநடி பேசுறது எனக்கு எப்பவுமே புரியாதுன்னு சொல்ல, நான் கெஸ்டா போகணும் கிரிமினலா போக கூடாதுன்னு சொன்னால, இப்போ தங்கலிய கைது பண்றதுக்காக தானே துரத்திட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த சுஞ்சியோட மாஸ்டர் இருக்கார்ல, நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா ஷீஷி. அவருக்கு உண்மையாவே நம்ம தங்கலி மேல ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, அதனாலதான் கைது பண்ற மாதிரி ஆளுங்களை ஒரு பேச்சுக்கு அனுப்புறாரு. இப்போ நம்ம தங்கலி எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இப்போ இந்த வாங்கியும் இருக்கார்ல பில்லு பேலஸோட ஓனர், அவரை நம்ம கூட கை கோக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படின்னா தங்கலி இனிமே கிரிமினலா இருக்க தேவையில்ல, ஹெல்ப் பண்ண ஒரு கெஸ்டா மாறிடலாம். அடுத்த தடவை இருந்து போகும்போது கெஸ்டா போலாம்லன்னு சொல்ல, பரவாயில்லையே இது எப்படி உனக்கு தெரிஞ்சது, வர வர தங்கலி மனசுல நினைக்கிறதுலாம் உனக்கு தெரியுது அப்படின்னு சீயோன் பாராட்டிட்டு இருக்கான். தங்கலி நேரா கிளம்பி வாங்கியோவை பாக்குறதுக்கு போறான். அங்க இருக்கிற எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அங்க இருந்து அசிஸ்டன்ட் வரான். நீங்க எங்க பாஸ பாக்குறதுக்கு வந்து சரி, ஆனா அவர் இப்போ இங்க இல்ல, பிளாட்ஃபார்ம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு தங்கலி கேக்குறான். மேல காட்டுறான் அசிஸ்டன்ட். மேல வந்து பயங்கரமா பெரிய பெரிய மலை மலையா பறந்துட்டு இருக்கு. எங்க இருக்காருன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேல போறது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்ல, தங்கலி பாக்குறான். இத முடியாதுன்னு நினைச்சிட்டு என்கிட்ட நக்கலா சொல்லிருக்கான் பாரு அப்படின்னு. இதுவரைய நான் வந்த ஜேர்னிலேயே இதுதான் ரொம்ப ஈஸியானது அப்படின்னு கையில ஒரு மேஜிக்க போட்டு அங்க இருக்கிற பனிக்கட்டிலேயே ஒரு பெரிய படிக்கட்டை கட்டி அதுல ஏறி தங்கலி போக ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்டே வாயை பொழந்துடுறான். தங்கலி நேரா உள்ள போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு ப்ளூ கலர் கல்லு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏதோ சாமி மாதிரி பயங்கரமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வாங்கியோவும். அது பக்கத்துல போக போக தங்கலியோட கையில இருக்க பிரேஸ்லெட் கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு தங்கலி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க அவன் பண்ற பூஜையால அந்த இடத்துக்கு பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. தங்கலி நேரா போயிட்டு நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சுதான் எனக்கு இந்த இடத்த காட்ட சொல்லிருப்பீங்க, நீங்க எதுக்காக என்ன நம்புறீங்க, எதுக்காக நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம தங்கலி கேட்க ஆரம்பிக்க, வாங்கியோ பாக்குறான். என்கிட்ட போடுறதுக்கு உனக்கு ஏதோ டீல் இருக்கு போல, அது என்னன்னு பாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்றான். தங்கலி உடனே கண்டிப்பா டீல் இருக்கு, ஆனா நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேகமா வாங்கியோ ஒரு போர்டை ஓபன் பண்ணி காட்டுறான். அந்த போர்ட்ல ஒரு கதை மாதிரி தெரியுது. நம்ம வாங்கியோட அப்பா தாத்தா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பரம்பரையில எப்படியோ வந்துட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்ட்ராலஜி அப்புறம் இந்த ஜியாமெட்ரி அதெல்லாம் கரைச்சு குடிச்சு புலிங்களா இருந்திருக்காங்க. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கு. அப்ப ஈமோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புத்திசாலி வந்திருக்காரு. அவரு உங்க குடும்பத்தோட பரம்பரையோட மூத்தோர்கிட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கியோட குடும்பத்துக்கு நமக்கு தெரியாத சீக்ரெட் என்னென்ன இருக்குன்னு புரியுது. ஈமோ ஒரு பெரிய அறிவாளி, கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் நினைக்கிறாங்க. நேரா ராஜாட்ட கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ராஜாக்கு இருக்கிற தீராத வியாதிய ஈமோ சரி பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வாங்கியோ கேட்க ஆரம்பிக்க, அப்பதான் யாங்கு வரான். யாங்கு வந்து என்ன புது ஆளு ஒருத்தர் ராஜாட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆகுறதா அப்படின்னு பயங்கர கோவத்துல இந்த இடத்தையே அழிச்சிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த யாங்க கொண்டு வந்தும் சேர்த்ததும் வேற யாரு, இந்த வாங்கியோட குடும்பம் தானே, அதனால அவனை ஒட்டுமொத்தமா ஒதுக்குறாங்க. அவன் இங்க வந்திருக்கான். நீ இந்த யாங்கோட
யாங்கோட மறுபிறவின்னு ஒரு பேச்சு அடிப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியோ கேட்க, முன்னாடி கேட்டிருந்தா எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப என்னால அப்படி சொல்ல முடியல. ஆனா அந்த யாங் நான் கிடையாதுங்கிறத மட்டும் என்னால நல்லா சொல்ல முடியும். அவன் எந்த வருஷம் இறந்து போனானோ அந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் மறதி வந்தது. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு புரியல. ஆனா அது நான் கிடையாது அப்படின்னு தங்லி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கு நீ பேசுறது. இது பாரு, அந்த யாங் இருக்கான்ல, அவன் அனுபவிச்ச கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் எடுத்து அதுலயே நம்ம வாங்கியோ காட்ட ஆரம்பிக்க தங்லிக்கு அதுல நிறைய குழப்பம் இருக்கு. சின்ன வயசுல அவன் அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் அதுல இருக்க மாதிரி இருக்கு. ஆனாலும் தங்லி இல்ல அது நான் கிடையாது, இப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வாங்கியோ பாத்துட்டு இருக்கான். நான் எதுக்காக உனக்கு வெயிட் பண்ண அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் கல்லறையை திருப்பி கொடுக்கணும், அதை பத்திரமா கொடுத்துடுறேன், அது எம்டியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க உங்க அப்பாவோட சமாதியை இங்க வைக்க விரும்பல, எந்த இடத்துல உங்க ஆட்சி அதிகாரம் இருந்ததோ அங்க போறதுக்கு ஆசைப்படுறீங்க. உங்ககிட்ட இருக்கிற பவரால ஈஸியா அந்த இடத்துக்கு உங்ககிட்ட திரும்பி போயிட முடியும். ஆனா நல்ல பேர் வாங்கிட்டு நல்ல விதமா உங்க அப்பாவை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க மேல இருக்கிற கலங்கத்தெல்லாம் துடைக்க ஆசைப்படுறீங்க. கரெக்டா? இந்த விஷயத்த இப்ப வந்து நல்ல கூட்டணியும் சரி, அதே மாதிரி அந்த கோஸ்ட் கூட்டணியும் சரி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஒருத்தங்க உங்களுக்கு மரியாதை தரேன்னாங்க, ஒருத்தங்க உங்களுக்கு பவர் திருப்பி தரேன்னாங்க. ஆனா உங்க கண்ணியத்தை யாரும் திருப்பி தரேன்னு சொல்லல. அதனாலதான் எனக்காக நீங்க வெயிட் பண்ணீங்க. நான் சொல்றேன், நீங்க மட்டும் எங்க கூட நல்ல கூட்டணியோட சேர்ந்து வேலை பாத்தீங்கன்னா உங்க கண்ணியத்தை உங்களுக்கு திருப்பி தரத்துக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன். அது மட்டும் இல்லாம அந்த கல்லறையை திருப்பி தரதோட நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை கொடுக்குறேன்னு சொல்ல, ஆபத்தான வார்த்தை மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கியோ கேக்குறான். இல்ல எனக்கு தெரியல, நான் உங்க வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஓகேவா, எங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு தங்லி கேக்குறான். அடுத்து தங்லியே அந்த கூட்டணியில இருக்கிற மத்த எல்லா ஆளுங்களோடையும் வாங்கியோ கூட்டு வர சொல்றான். அரண்மனைக்குள்ள வந்துட்டு நான் நல்ல கூட்டணியோட கூட்டு சேர்றேன் அப்படின்னு வாங்கியோ சொல்ல எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. தங்லி பாத்துட்டு இருக்கான். இது அதோட முடியிற சீன் கிடையாது. லூயன் எனக்கு மேல இந்த விஷயம் தெரிஞ்சு வந்துருவான் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறியா, பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க அமைதியா வந்து வாங்கியோ சொல்லிட்டு இருக்கான். நேரா ஆளா கிளம்பி இந்த பொண்ணு இருக்கால டாட்டா, அவ போறா. அவ ஆளுங்கெல்லாம் ஆல்ரெடி வெளியே நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம தங்லி எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி அவன் கையை அவனே கீறியிருக்கான். ஷீஷி வேற ஓடி வரா. என்ன பண்றீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே. அவன் கையில இருக்கிற காயம் எப்பவுமே வேகமா ஆறும்ல, மெதுவா ஆறிட்டு இருக்கு. பாதி பவர் தான் திரும்பி வந்துட்டு இருக்கு. அதை வச்சு நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு தங்லி அங்க இருந்து கிளம்புறான். இங்க எல்லாரும் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த கெட்டவங்க கூட்டணி இருக்குல்ல, அவங்க எல்லாம் அந்த கோஸ்ட் டீம், அவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு டாட்டா கேட்டுட்டு இருக்க. வெயிட் பண்ணிட்டே இருங்க, லூயன் வரேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெயிட் பண்றாங்க. இங்க நம்ம சியூன் ஷீஷி அப்படின்னு எல்லாரும் அமைதியா பார்க்க, ஷீஷி மட்டும் ரூம்குள்ள கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறா. தங்லி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா அந்த டாட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கால, அதுக்கேத்த மாதிரி இந்த வேர்ல்டு நம்பர் 1 இன்ஜினியர் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய ஒரு படையை எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரே ஒரு மிஷன் தான், ஆனா அது பயங்கர பெருசா பவர்ஃபுல்லா இருக்கு, அதை எடுத்து வந்துட்டு இருக்கான். தங்லி இதை பாத்துட்டான். இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேரா அங்க இருந்து கிளம்புறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம வாங்கியோ பாத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சண்டையை போட்டு ஆகணும். எங்க கிட்ட ஏற்கனவே பாதுகாப்பு அம்சம் எல்லாம் இருக்கு, ஆனா வந்து எந்த அளவுக்கு தாங்கும் நமக்கு தெரியாது. சோ ரெடி ஆகுங்கன்னு சொல்ல அங்க இருந்து நும்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கிளம்புறாங்க. டாட்டா பாத்துட்டே இருக்கா. அந்த பெரிய மிஷன் இருக்குல்ல, அதான் அந்த நம்பர் 1 இன்ஜினியர், அவனுக்கு ஆர்டர் போடுறா, போய் அட்டாக் ஆரம்பி அப்படின்னு. அட்டாக் ஆரம்பமாகுது. அதுக்குள்ள தங்லி வந்துடுறான் வாங்கியோவை பாக்குறதுக்கு. வாங்கியோ இந்த அட்டாக்ல இருந்து நீ தான் ஹெல்ப் பண்ணணும் தங்கிட்ட கேக்குறான். நான் யாங்கா இருப்பேன் இப்பதான் சந்தேகப்பட்டீங்க, இப்போ உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்க, உன்கிட்ட ஒரு சில விஷயத்த நான் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து நம்ம வாங்கியோ கூட்டு போறான். நம்ம வாங்கியோ நேரா அந்த ப்ளூ கலர் கல்லு ஒண்ணு இருந்ததுல கோவில் மாதிரி, அந்த இடத்துல கூட்டு போய் தங்கிலிய விட்டுடுறான். இங்க சண்டையும் ஆரம்பமாகுது. அந்த எரும பையன் இருக்கான்ல, அவன் ஒரு பக்கம் டாட்டா அப்படின்னு எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க. நம்ம ப்ளூ கூ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் வேலை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சைலண்டா வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அந்த இன்ஜினியர் இருக்கானே, அவன் வேகமா ஒரு பாலம் மாதிரி கட்டி விட்டு இந்த ஆளுங்கெல்லாம் கெட்ட ஆளுங்கெல்லாம் அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம சீயும் வந்துடுறான். நீங்களா நாங்களான்னு பாத்துருவோம் வாங்கடா அப்படின்னு இந்த ரெண்டு டீமும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒட்டு மொத்தமா அட்டாக் பண்ற வேலை நம்ம தங்கிலிட்டு இருக்கு. தங்கிலி மியூசிக் வாசிக்கிறது நல்லா வாசிப்பான்ல, அதனால அவன் மியூசிக் வாசிச்சு அது மூலமா அட்டாக் பண்றான். ஆனா லூயன் பாத்துடுறான். என்னடா உன்னை சமாளிக்க யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா, தோ வரேன்டா அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் மியூசிக் எடுத்து தங்கிலி அட்டாக் பண்றான். ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த பெரிய மிஷின் அட்டாக் பண்றதுல மேல இந்த பெரிய பெரிய மலை எல்லாம் பறந்துட்டு இருந்ததுல, அதோட கரெக்டான மெயின் பாயிண்ட் அட்டாக் ஆகுறதுல அது அத்தனை மலையும் கீழே விழற மாதிரி போயிட்டு இருக்கு. இது எல்லா மலையுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா. அது விழுந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்த வந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, பேலன்ஸ், அது உடஞ்சு போயிடுமா. இந்த இடத்துலதான் நம்ம தங்கிலி நின்னுட்டு இருக்கான். அப்ப தங்கிலியை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு அவன் கிட்ட வாங்கியும் முன்னாடியே சொல்லியிருக்கான், நான் உன்னை வந்து யாங்கு நினைக்கல, யாங்குக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே கிளியரா தெரியுது. ஆனா நீ யாங்கு கிடையாது, நீ அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது, நீ கெட்டவனே கிடையாது,
முடியாதுன்னு எனக்கு தோணுது. இந்த ப்ளூ கலர் இது இருக்குல்ல, இதுலதான் வந்துட்டு ஃபுல் பவர் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு மத்த முக்கியமான வேலைலாம் இருக்குன்னு வாங்கியும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கான். தங்லி இப்போ அந்த முக்கியமான அந்த ப்ளூ கலர் சிலையை காப்பாத்துற வழியை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபுல் பவரையும் அதுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அவனோட அந்த கடவுள் சக்தி மாதிரி ஒண்ணு வரும்ல, அது மறுபடியும் ஓபன் ஆயிடுது. தங்லி பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அவனோட பவர் ஒட்டுமொத்தமா வெளியே தெரியுது. அவனோட ஃபுல் பவர் அங்க டிராகனோட உருவத்துல வந்து அந்த ஒட்டுமொத்த மலையும் காப்பாத்தி மறுபடியும் அதோட சக்தியை திரும்ப கொடுத்துருது. சோ பாதுகாப்பு அம்சம் மறுபடியும் கிடைச்சிருது. தங்லி இதை பார்த்துட்டு இருக்கான். அப்பாடா பாதுகாப்பு மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இது கீழே விழல, எல்லாரும் ரூம்குள்ள வாங்க அப்படின்னு சத்தம் கேட்க அத்தனை பேரும் கிளம்பி ஓடுறாங்க. ஒரு பக்கம் இந்த லூயன் இருக்கான். அவனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இவனை விடக்கூடாது, தங்லி உன என்ன பண்றேன் பாடுறா, இப்பயே சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்து தங்லியே ரொம்ப உடம்பு முடியாம கீழே விழுந்துட்டு இருக்கான். அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. தங்லி அமைதியா பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்த பார்த்தல, பூக்கெல்லாம் வந்துட்டு சூரியன் மறையுதுல, அப்பதான் பூக்கும், சூரியன் வரும்போது உதிர்ந்துரும் அப்படின்னு தங்லி சொல்ல லூயன் பாக்குறான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே இல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இல்ல, உன்னோட உண்மையான முகத்தை நான் காட்டுறேன். நீ எந்த இடத்துக்கு வந்தாலும் அங்க துரதிருஷ்டம் தான் வருது பாத்தியா, இந்த இடமே எந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு பாத்தியா, இவங்களை நீ காப்பாத்திரியா அப்படின்னு ரொம்ப பயங்கரமா சிரிச்சுட்டே இவன் பேச ஆரம்பிக்க தங்லி பாத்துட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.